கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் கேஎல் ராஜா பன்ஸ். இன்னைக்கு டெய்லி டோஸில் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்வர்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறது. அது ஒரு சன் ரைஸாக இருக்கலாம், சன் செட்டாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் சிலோட்டாக இருக்கலாம். சிலோட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அது வந்து பிளெயினாக அப்படியே சாதாரணமாக எடுக்காமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷேப் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் அதில் உள்ளே கொண்டு வாங்க. ஷேப் இல்லாத ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் சிலோட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது என்னென்ன தெரியாமல் போயிடும் இல்லையா. அதனால் வெல் டிஃபைன்டு ஷேப் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டாக் எடுத்தீங்க அப்படின்னா டாகுடைய ஒரு ப்ரொஃபைல் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும். ஒரு ஹியூமன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகிருக்க மாதிரி தெரியணும், ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும், மூக்கு வாயெல்லாம் தெரியணும். இஸ் அன் எக்ஸாம்பிள் எம் டெல்லிங் ஆக்சுவலி. ஏன்னா பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்க போது நீங்கள் பேக்ரவுண்டு தான் நீங்கள் எக்ஸ்போஷர் கொடுக்க போகிறீங்க. அதனால உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டார்க்காக வரப்போகுது. அந்த டார்க்காக வர சப்ஜெக்ட் தான் நம்ம சிலுவர்ட்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சப்ஜெக்டை நம்ம கரெக்டான ஒரு ஷேப் தெரிகிற மாதிரி வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஷேப் தெரிகிற மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து எடுங்க. குடும்பமான வரை ஃபோர்கிரவுண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது கேமராவை கொஞ்சம் லோ ஆங்கிளுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ஸ்கையில் என்ன கேட்டிங்கன்னா அதனுடைய ஸ்பீக் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்கிரவுண்ட் ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்கீங்க, பிரிட்ஜை நீங்கள் ஒரு சிலுவர்ட்டாக காமிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஆங்கிள் போனால் தான் பிரிட்ஜ் என்ன வரும் உங்களுக்கு மேலே வரும். ஒரு பில்டிங் எடுத்தீங்க அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா பில்டிங் ஸ்கைக்கு மேலே வரும். இதெல்லாம் சில சின்ன சின்ன விஷயங்கள். எல்லா ஷாட்டையும் ஹை லெவலில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ சில சமயத்தில் கேமரா லோ ஆங்கிள் வைங்க. அது சிலவுட்டிலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலவுட்டில் என்ன பண்ணணும் கேட்டால் மெயினாக நல்லா கான்ட்ராஸ்ட் இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். சிலவுட்டுங்கிறது என்ன பொறுத்தவரை அண்டர் எக்ஸ்போஸ் பிக்சர் கிடையாது, அது கரெக்ட்லி எக்ஸ்போஸ் பிக்சர் ஃபார் ஹைலைட் நான் சொல்லுவேன். அதாவது அதி வெளிச்சமான பகுதிக்கு உள்ள ஒரு சரியான ஒரு எக்ஸ்போஷர். அதனால வெளிச்சம் குறைவான பகுதி எப்படி தெரியுது உங்களுக்கு, அதில் சிலவுட்டாக தெரியுது. இதை இன்னும் நீங்கள் ட்ரமடைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒயிட் பேலன்ஸை மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு சன்ரைஸ் சன்செட் எடுக்கிறீங்க, அங்கே போதுமான அளவுக்கு வார்ம்த் இல்லை, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் இல்லை, ஸ்கை கொஞ்சம் போரிங்காக இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் கெல்வின்ஸ் கண்ட்ரோல் இல்லாத ஒரு கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேடில் போகலாம். அப்போ அந்த படத்தில் கொஞ்சோண்டு ஆம்பர் ஏடி வரும், அந்த ஆரஞ்சு கலர் ஆட் ஆகி வரும். கேமராவில் கெல்வின் இருந்துச்சா அப்படிங்க தூள் கலப்பலாம். ஆக்சுவலாக கெல்வின் கே இருந்துச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் கெல்வின் வேலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5000 6000 7000 8000 எடுத்து இன்க்ரீஸ் பண்ணப்போ நான் கேட்டிங்கன்னா அந்த படத்தில் உங்களுக்கு ஆம்பர் ஆட் ஆகும். அப்போ அந்த ஸ்கையில் இல்லாத ஒரு ஆம்பர் கலரில் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு வரும். இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆம்பர் வேணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துருப்பீங்க. கட்டம் போட்டு ஒரு கிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கிராஃபில் என்ன பண்ணிக்கோங்க, அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இழுத்துன்னு போய் என்ன பண்ணுங்கள், ஏ பக்கம் தள்ளுங்க, ஆம்பர் சைடு. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம்பர். ஸோ எப்போ நீங்கள் ஆம்பர் சைடில் தள்ளுறீங்களோ அப்போ அந்த சீனில் உங்களுக்கு இல்லாத உங்களுக்கு புது வகையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆம்பர் ஒரு ஃபீல் அதில் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிலோட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சிலோட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இப்படி வரலையே, இந்த மாதிரி இவர் அழகாக எடுத்துருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. அப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு, ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எப்படி சிலோட் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 320க்கு மேலே வீடியோஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது எல்லாமே டீட்டெயிலான வீடியோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் சிலோட் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபியில் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள் ஆக்சுவலாக. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதையும் தாண்டி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். மீண்டும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.